Hey guys, it's me PriyaDeeps. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கோன் ரோலிங் தான் பார்க்க போறோம். சோ இந்த சீட்டை எப்படி கட் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோல பார்ட் 1 வீடியோல போட்றேன். சோ பார்ட் 2 என்ன வீடியோனா இந்த கட் பண்ண ஷீட்டை எப்படி ரோல் பண்றது, அதாவது போர்ட்ரைட் மெஹந்திக்கும் சரி, ஃபிகர் வரைக்கும் போர்ட்ரைட் ஒன்று தான். ஸோ அந்த மாதிரி ஒர்க்ஸ்க்கும் சரி, அப்படி இல்லைன்னா நார்மலாக ஒரு போல்டு டிசைன் நம்ம போடுறோம் அப்படின்னா அதுக்கு எந்த பின் யூஸ் பண்ணலாம், அதை எப்படி ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நான் சொல்லிடுவேன். ஸோ நீங்கள் வந்து பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு வீடியோவுமே கன்டினியூஸாக பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதுதான் நான் எப்போவுமே சொல்லுவேன். ஸோ அண்ட் வந்து வீடியோ பார்த்து முடிச்சோன்னா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னன்னா இந்த மாதிரி நம்ம 3 டிஃப்ரெண்ட் சைஸில் கோன் வந்து எப்படி மேக் பண்ணலாம், எப்படி ரோல் பண்ணி எப்படி மேக் பண்ணலாங்கிறத நான் சொல்ல போகிறேன். பட் வந்து நம்ம கட் பண்ணுற சைஸ் வந்து ஒரே சைஸ் தான், ஆனால் நம்ம வந்து அந்த சைஸில் இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து நம்ம கொண்டு வரலாம். ஸோ அதுதான் எப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுவேன் வீடியோவில். ஸோ இந்த வீடியோ இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் பார்த்தீங்கன்னா இந்த ஷீட் எப்படி கட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஷீட் வந்து ஆன்லைன்லேயும் சரி சோஷியல் மீடியாவும் சரி அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் எங்கேயாவது பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக ரீல்ஸில். ஸோ பார்த்துட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட கூட நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லைனா எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் எங்கே வாங்குங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி நான் வந்து ஷீட் நிறையா வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஷீட் இது வந்து மெட்டாலிக் ஷீட் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இந்த மாதிரி நிறையா ஒரு 3 டிஃப்ரெண்ட் ஷீட்ஸ் இருக்குது. செலப்பன் ஷீட், போர்ஷன் ஷீட், அதுக்கப்புறம் மெட்டாலிக் ஷீட். ஸோ நான் வச்சுருக்க ஷீட்டில் எப்படி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் வந்து இன்னொன்று மெயினான விஷயம் என்னென்னா இந்த ஷீட் கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸாலஜி கிளாஸ் கற்றுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஏன் சொல்கிறேன்னா இப்போ நம்ம இந்த கோன் ரோலிங் வந்து நம்ம நார்மலாக சிங்க் கோன் வாங்குவோம், அது ஃப்ளோ சரியாக இருக்காது, அப்படி இல்லைன்னா ட்ரையாக இருக்கும். ஸோ அதை எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நானும் நிறைய டைம் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் நான் ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோவும் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து என்னென்னா நம்ம சிங்க் கோன் வாங்கிட்டு அதில் இருக்க ஃப்ளோவெல்லாம் இந்த மாதிரி நம்ம போர்ஷன் ஷீட் வந்து 8 rupees தான் இருக்கும். ஸோ கடையில் வாங்கிக்கலாம். ஸோ ஷாப்லேயே நிறையா ஷாப்பில் அவைலபிளாக தான் இருக்கும். ஸோ செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் வந்து இதை மட்டும் நம்ம எப்படி ரோல் பண்ணுறது, எப்படி கட் பண்ணி எப்படி ரோல் பண்ணுறது கற்றுக்கிட்டா நம்ம வந்து இப்போ சிங்க் கோன் இதுதான்னா இதில் இருக்க ஃப்ளோவெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஒரு கோன் ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஷீட்டை ரோல் பண்ணிட்டு அதுக்குள்ளே அந்த ஃப்ளோ விட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மிக்ஸாலஜி கிளாஸ் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த மெத்தட் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஓரளவு ஒரு டிசைன்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டிங்க, உங்களுக்கு ஆர்டர்ஸும் நிறையா வருது, அப்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக மிக்ஸாலஜி கிளாஸ் கற்று வச்சுக்கோங்க. அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான். பட் இப்போ ஒரு சுச்சுவேஷன் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு சுச்சுவேஷன் இருக்கும், நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஸோ சுச்சுவேஷன் உங்களுக்கு சரியில்லை, ஸோ இப்போ என்னால் கற்றுக்க முடியாது அப்படி இருக்கவங்க இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த ஷீட் வந்து 8 rupees தான் வரும். ஸோ வாங்கிக்கோங்க, நம்ம வீடியோஸை பார்த்து வச்சுக்கோங்க, இல்லைனா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பார்த்து வச்சுட்டு நீங்கள் ஷீட் வாங்கினதுக்கப்புறம் கூட இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு இதில் இப்போது சிங்க் கோன் கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃப்ளோக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இதில் அதாவது இந்த ரோல் கோனில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்னா இப்போ எப்படி மிக்ஸாலஜியில் அந்த வாட்டர்லாம் எப்படி ஆட் பண்ணுறது என்னங்கிறத கிளாஸும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஃப்ரீ மிக்ஸாலஜி கிளாஸ்லேயே நம்ம அப்லோட் பண்ணலாம். பட் ப்ராடக்ட் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லை ப்ராடக்ட் மட்டும் நீங்கள் வாங்கி கொடுங்க, இல்லை யார்கிட்ட வாங்கணும் சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா கூட நான் சொல்லிடுவேன். ஓகே, சரி, ஓகே. இப்போ நம்ம வீடியோஸ்க்குள்ளே போகலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு செலஃபன் ஷீட் எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஏற்கனவே இந்த டிசைன் தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வேறு டிசைனில் கட் பண்ணி காட்டுறேன். இது வந்து பென்சில் கோன் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஃபிகர் ஒர்க்ஸ்க்குலாம் யூஸ் ஆகும். ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் போடுறதுக்கு. ஆனால் இதில் வந்து ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா, என்ன வந்து கம்மியாக இருக்கும். பட் வந்து இது வந்து நார்மலாக நம்ம நிறையா ரீல்ஸ் எல்லாமே பார்த்துப்போம், கோன் சேல் பண்ணுவாங்க, எல்லாமே இந்த மாதிரி தான் சேல் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி ஷார்ட்டாகவும் சேல் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து இப்போ எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இதுதான். ஏன்னா என்னோட கை வந்து ரொம்ப ஷார்ட்டான கை தான். ஸோ நான் போடும்போது எனக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே நான் பிடிக்கிறேன், இங்கே இந்த இடம் வந்து இது சப்போர்ட் கொடுத்துரும். ஓகே, நம்ம போடும்போது முன்னாடி விழாது. ஸோ வந்து இதை பாருங்கள், இது எவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கேன்னா எனக்கு என்ன பண்ணால் இங்கே வரதா அந்த கோன் வந்து எனக்கு இங்கே வரதான் இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து முன்னாடி விழாது போடும்போது. இப்போ நீங்கள் பாதி ஃப்ளோ காலி ஆகிட்டுனா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நம்ம போடும்போது இப்படி வந்து முன்னாடி விழும். ஸோ அது வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம இப்படி போட்டுக்கிட்டு இருக்கோம்னு நினச்சிக்கோங்களேன், இங்கே போடுறோம்னு நினச்சிக்கோங்க, இப்படி வந்து விழும்போது இந்த டிசைனையும் அதை ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி நீளமாக பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்டன் பண்ணிப்பேன். ஸோ இதுக்காக தான் சொல்கிறேன், இந்த மாதிரி கோன் எப்படி ரோல் பண்ணுறதுலாம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகே, எனக்கு எப்போவுமே கம்ஃபர்டபுள் இதுதான். ஸோ நான் இந்த மாதிரி தான் பண்ணிப்பேன். நிறையா பேர் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் இதாக இருக்கும். ஸோ அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறது கோன் ரோல் பண்ணுறது எப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க, உங்கள் கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறது.
நீங்கள் மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஆக போகிறீங்க, நீங்கள் ஃபுல்லாக நிறைய ஆர்டர்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோவில் நான் அதையும் செய்தே சொல்லிட்டேன். இப்போ நம்ம ஷீட் எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாமா? ஸோ இந்த மாதிரி தான் ஷீட் இருக்கும். ரொம்ப சீட் வந்து ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். போர்ஷன் சீட் தான் இது. இந்த சீட் உங்களுக்கு எவ்வளோ தூரம் தெரியுதுன்னு எனக்கு தெரியல. வீடியோ கவர் ஆகுற வரைக்கும் நான் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ ஃபுல் சைஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும் ஷீட் ஃபுல்லாக. இதில் ஃபுல்லாக கவர் ஆகுதா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஷீட் வந்து ஃபுல்லாக இப்படி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா டபுள் ஃபோல்டிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருக்க ஷீட்டை வந்து 2ஆக மடிக்க போகிறோம். ஓகே, இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ ஷீட் எவ்வளோ இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. அதாவது எந்த சைடு லென்த் கூட இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த சைடு கூட இருக்குமா? ஸோ அந்த சைடு தான் நம்ம வந்து மடிக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி டபுள் ஃபோல்டிங் பண்ணிவிட்டு நல்லா ஒன்று போல் இந்த 2 எட்ஜும் ஒன்று போல் இருக்கணும். அதே மாதிரி சேம் கீழே இருக்கிற எட்ஜுமே 2ம் ஒன்று போல் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நான் 2 எட்ஜுமே ஒன்று போல் வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுருக்கோங்க. ஸோ அகைன் வந்து எப்பவுமே கட் பண்ணுறதுக்கு 1க்கு 2 டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க. 2 சைடுமே எட்ஜு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டர் வச்சுக்கோங்க. இந்த கட்டருமே 10 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கட்டர் வாங்கிட்டு கத்திரிக்கோல் வந்து இதில் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி கட்டர் வச்சு யூஸ் பண்ணால் நீட்டாக வரும். ஏன்னா சிஸ்டர் வந்து கரெக்டாக கட் பண்ணதுக்கு வந்து ஷீட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்துடும் கட் பண்ணும்போது. ஸோ அதனால இந்த மாதிரி கட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி டபுள் ஃபோல்டிங் பண்ணதுக்கப்புறம் கட்டர் வச்சு இந்த மாதிரி லைட்டாக நம்ம ஃபஸ்ட் டைம் கட் பண்ணுறோம். ஸோ ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ வந்து இங்கே வச்சுருக்க கையை எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் பக்கத்தில் இங்கே வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா அந்த ஷீட் வந்து விலகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஒருத்தங்க என்ன செய்வாங்கன்னா கையிட்டு இப்படி நல்லா இது மடிப்பு வர மாதிரி இப்படி நல்லா பெண்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அப்படி பண்ணாதீங்க. அப்படி பண்ணும்போது என்னென்னா நம்ம லைட்டாக தப்பாக கட் பண்ணிட்டாலும் அந்த மடிப்பு தெரியுமா? ஸோ நம்ம ஃபோன் ரோல் பண்ணும்போது அந்த மடிப்பு வந்து என்ன செய்யணும், ஃப்ளோ வெளியே வரதை வந்து தடுத்துடும். ஸோ அதனால தான் அப்படி பண்ணக்கூடாது. ஸோ இப்படி லைட்டாக அப்படி பெண்ட் இப்படி ரொம்ப அப்படி பண்ணால் லைட்டாக அப்படி பண்ணிவிட்டு இங்கே ஒரு ப்ரெஷர் வச்சுட்டிங்கன்னா அது லைட்டாக அந்த பெண்ட் ஆகி தூக்கியே நிற்கும். ஸோ அது வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் கட் பண்ணவும். ஸோ நீட்டாகவும் கட் பண்ணிடும். ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு ஷீட்டை வந்து நம்ம 2ஆக கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து அகைன் பாருங்கள் எந்த சைடு லென்த் அதிகமாக இருக்குன்னு. ஸோ இந்த சைடு தான் எனக்கு லென்த் அதிகமாக இருக்கா. ஸோ அகைன் அதை நான் வந்து மடிக்கிறேன். அந்த லென்த் அதிகமாக இருக்க போர்ஷன் வந்து மேலே வர மாதிரி வச்சுட்டு இப்படி மடிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நமக்கு ஷீட் எத்தனையாக இருக்கும்? 4 மடிப்பாக வந்திருக்கும். ஏற்கனவே 1 ஷீட்டை நம்ம டபுள் ஃபோல்டிங் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து டபுள் ஃபோல்டிங் பண்ணதுக்கப்புறம் நமக்கு 2 ஷீட்டாக இருக்குமோ அந்த 2 ஷீட்டை அகைன் மடிக்கும் போது 4 ஷீட்டாக வரும். ஸோ அதே மாதிரியே தான் அப்புறம் சொன்ன மாதிரி அந்த 4 ஷீட்டுக்குமே எட்ஜு ஒன்று போல் இருக்கான்னு பார்த்துக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1க்கு 2 தடவை வந்து செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. செக் பண்ணிவிட்டு அப்படியே நான் அப்பளை சொன்ன மாதிரியே தான் கையை அப்படி கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போ லைட்டாக தூக்கி இருக்கு பார்த்தீங்களா? இப்போ அதை நடுவில் கட்டர் வச்சு கரெக்டாக கட் பண்ணி லைட்டாக இப்படி பண்ணால் போதும், அது கட் ஆகிடும். ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ஏற்கனவே 4 ஷீட் வந்துச்சு. ஸோ அகைன் நம்ம வந்து மடிக்க போகிறோம். ஸோ அதே தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைட்டாக வச்சு அகைன் ஒரு மடிப்பு கொடுங்க. ஸோ ஒரு நிமிஷம். இப்போ வந்து சாரி என்னோட பொண்ணு கூப்பிட்டுட்டா, டிஸ்டர்ப் பண்ணிட்டா. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம அகைன் அது வந்து கட் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம ஃபோல்ட் பண்ணோம்ல. ஸோ இப்போ அகைன் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே தான் சேம் எல்லா எட்ஜும் ஒன்று போல் இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அகைன் வந்து கட் பண்ணிடுங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்படி நடுவில் கையை வச்சுட்டு அப்படி லைட்டாக அப்படின்னு கொடுத்தா கரெக்டாக வந்துடும். ஸோ அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் இதையுமே நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த சைடில் லென்த்து அதிகமாக இருக்குது. ஸோ அகைன் வந்து அதையும் நம்ம மடிச்சுக்கிறோம். இப்போ
இப்போ நம்ம வந்து ஒன்றா கூட வெளியே எடுத்து வைக்கலாம். இந்த இப்போ ஒவ்வொரு ஷீட்டையும் கட் பண்ண அப்புறம் அந்த ஷீட்டை தனியாக வச்சு கூட நம்ம கட் பண்ணலாம். பட் அது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நம்ம இப்படி பண்ணலாம். பட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா அப்படி கூட பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 2 ஷீட் கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஷீட்டை தனியாக வச்சுட்டு அகைன் அந்த ஷீட்டை கட் பண்ணிட்டு கூட நீங்கள் அடுத்த ஷீட் எடுக்கலாம். ஸோ இப்போ ஒன்று போல் நான் வச்சுட்டேன். இப்போ வந்து நான் அகைன் கட் பண்ண போகிறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம கட் பண்ணிட்டோம். ஏற்கனவே கட் பண்ண ஷீட்டும் இருக்குது. ஸோ ரெண்டுமே ஒன்று போல் தான் இருக்கும் எப்படியுமே. ஸோ இப்போ வந்து இந்த ஷீட்டை வந்து நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஸோ அகைன் நான் வந்து ஒன் டைம் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி நமக்கு ஷீட் கிடச்சிரும். ஸோ ஏற்கனவே நான் கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதை நம்ம அப்படியே ஒரு புக்குக்குள்ளே வச்சுட்டு நீட்டாக அயன் பண்ண மாதிரி இருக்கும் ஷீட் வந்து. ஸோ கசஞ்சிருந்தால் கூட நமக்கு நீட்டாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் ஷீட் இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நான் ஒன் டைம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு லென்த்தாக இருக்கிறத ஃபஸ்ட்டு டபுள் ஃபோல்டிங் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்படி டபுள் ஃபோல்டிங் பண்ணும்போது இப்போ நமக்கு 2 ஷீட் கிடைக்கும் பார்த்தீங்களா. ஒரு ஷீட்டை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் கட் பண்ணலாம். ஓகேவா, இப்போ ஒரு ஷீட்டை இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஷீட்டை தனியாக எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் அந்த ஒரு ஷீட்டையே இப்படி மடிச்சுட்டு தென் இப்படி ஒரு மடிப்பு, தென் இப்படி ஒரு மடிப்பு. ஸோ இப்படி தான் நம்ம கட் பண்ணுறோம். ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். அகைன் நான் சொல்கிறேன். இப்போ ஃபுல் ஷீட் இருக்குது, அதை டபுள் ஃபோல்டிங் பண்ணதுக்கப்புறம் டபுள் ஃபோல்டிங் பண்ணிட்டோம். அதை ஒரு அகைன் ஒரு ஃபோல்ட் பண்ணுவோம். அதை இப்போ அகைன் ஒரு ஃபோல்டிங், அப்புறம் அகைன். ஸோ இப்படி தான் நம்ம வந்து கட் பண்ணுறோம் இந்த ஷீட்டை. ஸோ இந்த பார்ட் 1ல ஷீட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எப்படி ரோல் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ டிஃப்ரெண்ட் கோன் ஷேப்பில் எப்படி, அதாவது நெயில் கோன் சொல்லுவாங்கள்ல, சாரி பென்சில் கோன், அந்த ஷேப்பில் எப்படி ரோல் பண்ணுறது, அதுக்கப்புறம் நார்மலாக எப்படி ரோல் பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அகைன் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அண்ட் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நம்மளோட ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா டாபிக்ஸ்க்கும் கீழே நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் கமெண்ட்டில். ஸோ செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வேணா இந்த வீடியோஸ் கீழேயும் நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டாடா, பாய்.